அட என்னையா இது, சிஎஸ்கே அசால்ட்டா டெல்லியை வந்து வீழ்த்தி விட்டாங்க. இப்படி வந்து சொல்ற மாதிரி தாங்க இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சு. இன்னைக்கு டெல்லிக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்த மேட்ச்ல டெல்லி வந்து டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கா போயிடுச்சுங்க. என்னப்பா டாஸை வின் பண்ணா பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க, இவங்க என்னடானா பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த அளவுக்கு பேட்டிங் அதிரடியா இருக்குமோ, வேற லெவல் மாஸ் காட்ட போறாங்களோ, கேஎல் ராகுல் 10 நிமிஷங்க நொறுக்கி தள்ள போறாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தான். ஆனா இவங்க 2 பேருமே அடுத்தடுத்து ரொம்ப வேகமாவே வந்து அவுட் ஆயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து டெல்லி நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா நிதிஷ் ராணா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருண் நாயர் 2 பேருமே நூர் அகமதோட பாலில் அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க. கேப்டன் அக்சர் பட்டேலாவது நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் அகில் ஹுசேனோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், டெல்லி என்ன பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போது அப்போ தான் ஸ்டெப்ஸும் அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வியும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு அதிரடி காட்டினாங்க. இதில் ஒரு கட்டத்தில் ஸ்டெப்ஸ் அவுட் ஆகிட்டாரு. ஸ்டெப்ஸ் அவுட் ஆனால் கூட வந்து சமீர் ரிஸ்வி கடைசி வரைக்கும் இன்னும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு. ஆனால் அசுட்டோஷ் சர்மா மனுஷன் நான் 5 பால் விளாண்டாலும் அதிரடியாக தான் விளாடுவேன்னு சொல்லிட்டு மனுஷன் 2 6 அடித்து பட்டை கிளப்பினாருங்க. ஸோ இந்த மாதிரி கடைசியில் கொஞ்சம் அதிரடி காட்டினால டெல்லி 20 ஓவர் முடிவில் இன்னைக்கு வந்து 155 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா அப்போவே தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் வந்து சிஎஸ்கே அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி. அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு வந்து சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் காய்க்வாட் 2 பேரும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்லேயே பாதி மேட்ச் முடிஞ்சிரும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் காய்க்வாட் வந்து அவுட் ஆகிட்டாரு. அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் உர்வில் பட்டேலும் அக்சர் பட்டேலோட பாலில் வந்து ஸ்டெம்பிட் ஆகிட்டாருங்க. எப்பா 6 அவுட் ஆனா என்ன, நான் இருக்கேன், நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் மனுஷனுக்கு அதிரடின்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்பிட்டாருங்க. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மாவும் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து சப்போர்ட் பண்ணாரு. சஞ்சு சாம்சன் 80 ரன்னுக்கு மேலே எடுத்து இன்னைக்கு வேற லெவல் மாஸ் காட்டிட்டாரு. இதனால இந்த மேட்சை சிஎஸ்கே 18வது ஓவர்லேயே 8 விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்சை வின் பண்ணது மூலமாக சிஎஸ்கே வந்து அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசமாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இனி இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சை வந்து கண்டினியூஸாக வின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்க்கு போக முடியும். எனவே சிஎஸ்கே வந்து தொடர் வெற்றிகளை வந்து அடையும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னு சொல்றதை விட டெல்லி சிஎஸ்கே ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இந்த மேட்சை தோற்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டாஸை வின் பண்ணி அவங்க பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கவே கூடாது. அப்படியே பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தா கூட நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு 220 ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துருக்கணும். அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் அவ்வளோ பெரிய டார்கெட்டை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியும். இப்போல்லாம் வந்து எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலுமே அதை ஈஸியாக வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் சேஸ் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணது பெரிய தப்பு. அதனால தான் வந்து இந்த மேட்சை சிஎஸ்கே அசால்ட்டாக ஜெயிக்கிற மாதிரி வந்து ஆகிப்போச்சு. இனிமேல் இந்த தவறுகளை டெல்லி சரி பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.